பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்தம் குடிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா குதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து குதிக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பாவம். ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், மீச இல்லாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு ஊரை சுத்தா சார், காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்டேன், வா வா. நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவனுக்கு நான் எங்கே போவேன் சார்? ஏன்? அது ஒரு பெரிய பிரச்சனை சார். நாங்க 2 பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க 2 பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கிழக்கு, நான் மேற்கு. அவன் காஷ்மீர், நான் கன்னியாகுமரி. நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே சார். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் டிகேல இருந்து வந்ததுதான். நான் டிகே வச்சுக்க, நீ வரலன்னாலும் பரவாயில்ல. உன் தம்பியை தனியா அனுப்பி வை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்ட? ஐயோ அப்பா, அநாத ரட்சகா, ஆபத் பாந்தவா, நாகேஷா. நாகேஷா இருக்காரு? நீங்க யாரு? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? நல்லா தெரியும்ப்பா, அவர் தான் சொல்லிருக்காரு. வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காரு. இல்ல அப்போ ப்ரொடியூசர் பத்திரிக்காரரா? இல்ல இல்ல கடந்தவனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு போதுக்குள்ள எனக்கும் போதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம் வச்சேன், அவ்வளவுதான். வேண்டாம், நீ ஃப்ரெண்ட்ஷிப் வேணா போய, உனக்கு தான் லாஸ். அதான் நாகேஷ். ஹாய் சந்திரா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வச்சியா? அதான் நாகேஷ். வணக்கம் சார். வாடா பொடியா. இவன் என்னுடைய படம் ரசிக, பெரிய ஆக்டர் தெரியுமா? இவன் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளும் ஆசை, ஆனா வாய்ப்பு தான் வரல. உட்கார்ற முன்னாடியா? போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல உன் முதலாளி ஒண்ணு நெருக்கிறீன்னு? இல்ல இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைல். ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கே இருக்கிற ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் பேரை காட்டாக பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே, நீ அவரை நம்ப வச்ச? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டா பார்த்துட்டாரு, தப்பிக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்திய படத்துல 2 வருஷம் போடும்போது மீசை மட்டும் சேஞ்ச் பண்ண போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட, அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் என்னடா? அப்புறம் தானேடா. என்னடா? உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது? டேய், நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட், மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து, 8 நாள் கொடுத்தா மருந்து எடுத்துட போறான். டேய், முள்ளுக்காக தேர் கொடுத்தான் பாரி, தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசை எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசையோட சந்திரன் எப்படி போறது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ. ஒட்டு மீசை நான் தர்றேன், ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ. மீசை எடுக்காம வேற ஏதாவது ஒரு சொல்லுமா? பெரிய சாம்சன் இல்ல, எல்லா சக்தியும் மீசைக்குள்ள வச்சிருக்கா. டேய், நாளைக்கே நல்ல நாள், புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, முகூர்த்த நாள். காலகாலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போ. ஏன்டா சிரிக்கிற? நீ மீஸ் இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. நாங்க பேச இருந்தியா? என்ன பண்றது, பொதுவா வேணாமா?
உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தோட்டக்காரன் யாரது? உன்னதாயா தோட்டக்காரன்? ஏயா கையில பைப்பை வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா? என்ன பெரிய செங்கோல? எங்க அவன் முதலாளி? யாரு? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா? ஆமா, அந்த கிழவன் தான். கூப்பிடு அந்த கிழவனை. கூப்பிடுறேன். ஆமா, உங்க முதலாளி எப்படி? சிறு முஞ்சியா சிரிச்ச முஞ்சியா? அதான் பார்க்க போறிய. வேலை கட்ட படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச புத்தியா? உன்னை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஒரு அல்டாப்பு பேர் வழியா இருக்கிற நீ. நான் ஏன் பயப்படணும்? வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்னது? நல்லா சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? அவர் தொப்பை எப்படி வளர்த்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் செய்தியை சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி. இந்த கிழவனால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. Right. Come up. Now you turn to your right, young man. சார், அதிர்ச்சியா இருக்கா? இன்னும் ஆச்சரியமா இருக்கு சார். நீங்களும் அந்த தோட்டக்காரன் ஒரே மாதிரி இருக்கீங்க சார். வெட்டி போடுங்களா? என்ன பேரதிர்ச்சியா இருக்கா? நீ புத்திசாலிதான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விறுவிறுக்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க வேலை செஞ்சிடக்கூடாது. அது உங்க தப்பு. நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கேளவன் சொன்னேன். அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேன். கேளவன். வாட்? ப்ளீஸ் டேக் யூர் சீட். ப்ளீஸ் டேக் யூர் சீட். உண்மைதான் சார். இட்ஸ் ஃபைன். வி கான்ட் லேட். சாரி டு ஃப்ராங்க். மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. மிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா பிரின்சிபலா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படியெல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னா என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம். மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்துத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு நான் சோதனை பண்ணணும். ஷேம் ஷேம். நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான் ஒரு மாணவனை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரங்கி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோரத்துல புடிச்சு தொலைல ஆழ்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கனகப்பிரியாவா, சண்முகப்பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர், பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரோ. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழில் உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. பாட்ல பாட்ல. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம். ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது.
பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யாரது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். உங்களை தான். உங்க ஆட்சிகளோட நான் இப்போது இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? யாரது? சின்ன பையனை கூப்பிடுற மாதிரி ஸ்ரீராமன் கூப்பிடுறானே. இந்த நாட்டுல தட்டு தடுமாறி தசை மாறி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்தறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். பையன் இப்படி இருக்கானேன்னு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்க பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? அது இன்னொரு வாட்டி கேட்ட சொல்ல தெரியாது சார். சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அத்தானா ராகத்தை அரக்கோணத்துல புடிச்சு ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, பத்மபிரியாவா, சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சங்கராபுரம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த ரூமுக்குள்ள நுழையும் போது அப்படியே சப்த ஸ்வரங்கள் வலிக்கிற மாதிரி ஒரு கான. மியூசிக்னா எனக்கு உயிர். ஆனா பாருங்க, எங்க அப்பாவுக்கு மியூசிக்னாலே பிடிக்காது. என்ன செய்யறது? சில நேரங்கள் அந்த ஆண்டவன் ரொம்ப ராங்க முடிச்சு போட்டுடுவான். இது எல்லாத்தையுமே வாசிப்பீங்களா? வாசிக்கணும்னு ஆசைதான், அதனாலதான் வாங்கினேன். ஆனா இப்போதைக்கு அழக தொடச்சு வைக்க மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க. உங்களை வீணால ஒரு காயத்ரியா, வயலின்ல ஒரு கன்னியாகுமாரியா, பாடுவில ஒரு எம் எஸ் சுப்பலட்சுமியா, ஆறுவில ஒரு பத்மா சுப்பிரமணியமா நான் தயார் பண்றேன். தேங்க்யூ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும். ஏன் திறமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது. அப்போ உங்க பாட்டு கேட்டிருக்கேன். இட் வாஸ் சூப்பர். அப்பவே என்ன பாத்துருக்கீங்களா? எஸ். அன்னைக்கு மேடையில பார்த்த அந்த முகத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. இந்த முகம்தான், இதே முகம்தான். இந்த முகத்துக்கு இப்படி ஒரு பாராட்டா? அப்போ உங்களுக்கு பெருசா மீசை இருந்தது. எனக்கு எப்பவுமே மீசை கிடையாது. மீசை இருந்தது சிஸ்டர், எனக்கு எப்பவுமே மீசை இருந்தது இல்ல. நோ நோ, அன்னைக்கு மீசை இருந்தது. ஏன் மூஞ்சி, ஏன் மீசை நான் இல்லைங்கிறேனே. ஏன் கண்ணு, ஏன் பார்வை நான் இருந்ததுங்கிறேனே. இல்ல சார், இருந்தது மாஸ்டர். ஐயோ, ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? என்ன மீசை 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 முக்கியமா பாட்டு முக்கியமா? பாட்டுதான். அதான் அந்த மீசையை ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன். சரி, மீசை இல்ல. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார
சுதி கொண்ட வீணையம்மா அழகான இளம் பெண்ணின் நீ தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினான். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள். உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலமம்மா உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலமம்மா. அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மீசை இருந்தது. இவங்க வாட்ச் தானே? ஆமா. நல்லா பார்த்து சொல்லுங்க. இது என்ன வாட்ச்? சிட்டிசன். எங்க தயாரிச்சது? மேட் இன் ஜப்பான். இப்ப மணி எவ்வளவு? என்னங்க இப்பதான் பாத்தீங்க, கிட்ட வச்சு பாத்தீங்க, மணி எவ்வளவு தெரியுதுங்கிறீங்க. எப்பவோ எங்கேயோ தூத்துல என்ன பார்த்துட்டு மீசை இருக்க சொன்னா எப்படிங்க? ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. என்ன சாப்பிடுறீங்க? சம்திங் ஹாட் ஆர் கோல்ட்? உங்க கையால எது கொடுத்தாலும் கூலாயிடுங்க. ஏதாவது ஹாட்டாவே சொல்லுங்க. அப்ப டீ காஃபி தான் அனுப்புங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். கட்டபொம்மன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே. கட்டபொம்மன் வேலைக்கார பையன். எப்படி ஒரு பேரு? பயப்படாதீங்க, பேர் மட்டும்தான் அப்படி. இவனுக்கு அந்த கட்டபொம்மன் மாதிரி பெருசா மீசை இருக்காது. இத பாருங்க, நீங்க எனக்கு சட்டம் பண்ணி கொடுக்கணும். என்ன? எக்காலத்தை கொண்டு நான் அந்த வீட்டு இருக்க வரைக்கும் மீசையை பத்தி மட்டும் பேசக்கூடாது. காஃபி மட்டும் தான் கொண்டுறதா? இதாம கொடுத்து வச்சுங்க. மாடையா 1 மினிட். அப்பா எனக்கு எங்க இருக்கு? இல்ல இது இப்ப வந்துடுறேன். சரி. என்ன தம்பி இங்க? இதுதான் எனக்கு வேலை. குட். இந்த வயசுலயே இதெல்லாம் உண்டா? இல்லையா? எப்படி 15 வயசுல ஆரம்பிக்கணும்? முதல்ல ஸ்டைல கத்து வச்சுக்கிட்டா பின்னாடி புகையை மட்டும் விட்டுக்கலாம்ல. சரி. நீங்க மீசையோட சும்மா ரஜினி மாதிரி இருந்தீங்க. இப்ப மீசை இல்லாம நாகேஷமாக இருக்கீங்க. ஆமா, நீ ஏன் மீசை இருக்க? எதுக்கு சார்? வச்சுக்கோ. எதுக்கு சார்? எதுக்கு சார்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா, அதான் வச்சுக்கோ. நீ ரஜினி இல்ல, நாகேஷ் இல்ல, ஏதோ எம்மா ராதா வேலை பண்ற.
நான் போடுறேங்க. சாப்பிட்டு போங்க மாஸ்டர். இல்லைங்க, அவசரமா வேலை இருக்கு. ஐயோ, உங்களுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். பரவாயில்ல, நான் வழியில சாப்பிட்டுக்கிறேன். காலை டிராப்னு சொல்லட்டுமா? வேணா, நான் பஸ்லயே போயிடுறேன். கட்டுவோமா? சாரை கூட்டிட்டு போ. இவனா? சாரா இருக்குங்க, நானே போறேன். இல்லைன்னா நான் அல்டிஷன் கொலைக்கும். சரி, நான் வரேன். ஒண்ணு ப்ளீஸ். இதேண்டா 10 ரூபா இருக்கு, அது எதுக்கு? அரே, இந்த மியூசிக் விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கொண்டு இல்ல. ஓஹோ, அப்போ மியூசிக் பத்தி பேசுற போதெல்லாம் 10 ரூபாயா கொடுத்தியா? சும்மா கையில சுருக்குடா. அந்த மரியாதை இருக்கட்டும். நட. யங் மேன், உன் பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. என்ன இதெல்லாம்? எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சே. என் பாட்டு கேட்ட உடனே ஏறிடுச்சோ? கோபம் வந்தாதான் எனக்கு பிபி ஏறும். அதிகமான சந்தோஷத்துல அதிகமா இறங்கிடும். அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்கார். டாக்டர், மீட் திஸ் யங் மேன். பேரு இந்திரன், நல்ல பாடகன். இவருக்கு ஒரு பிரதர் உண்டு, அவர் பேரு சந்திரன். இவருக்கு குவைட் ஆப்போசிட். ஆபீஸ் கணக்கெல்லாம். டாக்டர், டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், இவருக்கு ரத்த கொதிப்பு. டாக்டர், டாக்டர், தப்ப இல்ல அப்படின்னு ஒழுங்கா சொல்லிருக்காங்க சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ ஒன்று சொல்றது, இப்போ ஒன்று சொல்றது, அப்ப பிடிச்சிட்டு இருக்கு. என்ன அங்கிள், சாதாரணமா வீட்டுக்கு வந்து திட்டுவீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கிளினிக் கூட்டிட்டு வந்து திட்டுறீங்க? அண்ணன் அப்படி தப்பு நினைச்சு? அவனே கேளு. அண்ணன் தான் வாய் விட்டு இருக்கேன். எப்படி வாயை திறப்பான்? நான் இப்பவே போறேன். எங்க போறீங்க? ஜெயிலுக்கு போனா ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு 2 பேராவது வேண்டாம். அதான் இன்னொருத்தனை தேடி போறேன். ஜெயிலுக்கா? ஆமா. எத்தனை வருஷம் கணக்கு போடுறியா? ஏமாத்தினத்துக்கு 6 மாசம், நம்பிக்கை துரோகத்துக்கு 3 மாசம், தில்லுமுள்ளுக்கு 8 மாசம், மைனர் பொண்ணை டாவடிச்சதுக்கு 3 வருஷம், வேஷத்தை மாத்தி முதலாளி ஏமாத்தினத்துக்கு 6 மாசம். இப்படி அடுக்கிட்டே போலாம். உங்க அண்ணன் பில்லாவே தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா? இன்டர்நேஷனல் 420 ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் தில்லுமுள்ளுக்கு பாரத் ரத்னா அவார்டே வாங்குவான். திருட்டு ராஸ்கல். ஐயோ, என்ன இது? அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு விளையாட்டுல எல்லாம் ஈடுபாடு கிடையாது சொன்னீங்களா இல்லையா? அங்கே என்ன ஃபுட்பால் மேட்ச் நிக்கிறாரு? ஏண்டா மரம் மண்டை, அவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா? அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான் அவன். சரி வாங்க போலாம். இவன் போலீஸ் கண்ணில் படாம கூட்டிட்டு போ. இந்த கிழவங்களை நம்பவே கூடாது. வாங்க. சரி சார். தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காதலும் எதிர்பார்க்கிறேன். என்ன தயிர் சாதமா? கூட மாவடும் இருக்கு. குட். இன்னைக்கு நீ என் கூட சாப்பிடுற. பால் பாயசம் சாப்பிட ஜம்முன்னு இருக்கும். உன் தம்பி நல்லவன் தான், திறமசாலி, நல்லா பாடுறான். வளர்ந்த விதம் தான் சரியில்லை. சர்வாக தோஷம் சார். நானும் எவ்வளவு திருத்த முயற்சி பண்ற, திருத்தவே முடியல. எங்கிட்ட விடு. ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திருந்தா இல்லையா பார். எப்படி பாயசம்? நல்லா இருக்கு சார். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். நாளைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். இப்படிதான் சார். எங்க அம்மா அங்கே 5 நிமிஷத்துக்கு ஓட்டி என்ன நினைச்சுக்குவாங்க. எனக்கு இங்க விக்கல் வரும், பொறையேறும், வாந்தி எடுக்கும். நல்லா ஆமா சார். அதான் பார்க்க போறேன் சார். உங்களுக்கு 1000 வேலைங்க இருக்கும். உங்களுக்கு சார் வீழ்ச்சிரமம். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும் சார். ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க சார். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா சொல்லிட்டு ஓடி உங்ககிட்ட சொல்றேன் சார். ஏப்பா, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறியே. இது ஒரு மோஸ்ட் வெல்கம் சார். ஆனா நீங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும் சார். ஏன்? கால் பண்ணி வைக்கணும் சார். ஒரு அப்படியே லீவ் கொடுங்க சார். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு ஆஃப் லீவ் வேணுமா? வேண்டாமா? அம்மா ஆச்சு சார். 10 மாசம் சுமந்து பெற்ற பெண் தெய்வம் ஆச்சு சார். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே? உங்க அம்மா டைப் எப்படி? ஆச்சாரமா, மாடர்ன் டைப்பா? ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா? நான் இப்ப ஒண்ணும் கமிட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? தேடி கண்டுபிடிக்கணும் சார். எத? எதா? அதான்
எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதான் வரப்போற நாளைக்கு. தற்கொலை பண்ணிக்கிற சீல உனக்கு எதுக்கு மாட்டாச்சு? ப்ளீஸ் வில்லேஜ் போனதுனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிற கதை பிரகாரம் டைலாக் பாத்துக்கிட்டியா நீ? டைலாக் வேற இருக்கா? நாகேஷ் ப்ளீஸ் பி சீரியஸ். டேக் எடுத்துமா? ரெடி ஓகே ரெடி ரெடி கிரிஜன் கூட பாவுக்கு. கிளாப் டாடா வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஒவ்வொருத்தரும் தற்கொலை படிக்கிறதா முடிவெடுத்து சமுத்திரத்தை போய் விழுந்தா இந்நேரம் சமுத்திரமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நண்டு கட்ட உலகத்துல என்னால வாழ முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். வேண்டாம், இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டாம்மா. என்ன தடுக்க நீங்க யாரு? பண்ணிட்டு போய நீ எல்லாம் பாருங்க, என்ன சார் நீங்க நல்ல சீரியஸ் இல்ல இப்படி ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறீங்க. இந்த டேக் எடுத்துங்க ப்ளீஸ். என்ன நாகேஷ் நீங்க? அதான் நாகேஷ். ஐயோ ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காருங்க. பேசாம உட்காரணும். நான் உங்களுக்கு க்ளோஸ் எடுக்கணும். ஜனங்களுக்கு இவனை கிட்ட காட்ட போறீங்களா? அது அவங்க தானே எடுத்து எந்த எடுத்த பாருங்களேன். சிகரெட் எங்கடா டேய்? ஏப்பா ஷூட்டிங் எல்லாம் பாத்தியா? எப்படி ஒரு தலைவலிடா. தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து பாரு, மண்டையே வெடிச்சிடும். சரி அம்மா ஓய்விஜய் தானே அவங்க? நான் தற்கொலை பண்ணி கூட சொல்லும்போது இந்த டொய்யன் மியூசிக் மேடம் நீங்க அது அப்போ இப்போ படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயார கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க. சரி விட, நமக்கு இருக்கதெல்லாம் என் பிரச்சனை. எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து. இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட்டோர் போயிருக்காங்க. சௌகாச்சாரி இல்ல, அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. ஒரே அதானே. ஹாய் லக்ஷ்மி. ஹாய் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நாள் ஆச்சு. எம்டி மீனாட்சி துரசாமி. சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம். இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி. சந்திரன். இவங்க பொழுதுபோக்கு 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தண்டனை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட, மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். ஹலோ விஜயா, சௌக்கியமா இருக்கியா? பேப்பர்ல உன்னை பத்தி கிசு கிசு எதுவுமே காணோம். கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாமையா? அதானே கேட்டேன். சரியில்லை பாருமா. ஆனா உண்மை, இவங்க நாடகத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை போறது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உடம்பையே சிறப்பா தைச்சு போட்டுருவாங்க.